டிராகன் டி ராகவன் 48 அரியர் வச்சுட்டு எப்படி அவருக்கு வேலை கிடைச்சிச்சு, 48 அரியரை கிளியர் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன பேஸ் பிளாட் தான் இந்த டிராகன் படத்தோட பேஸ் பிளாட். அண்ட் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராம் கிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். ஒரு தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை இத்தனை வருஷமா மறைச்சிட்டோம், யாருக்கும் தெரியாது தானே அப்படின்னு அந்த தப்பை மறைச்சு வைக்கிற வரைக்கும், அதான் தத்துவம் எல்லாம் சினிமாவில் அது இதை பத்தி கேட்கும்போது நல்லா இருக்கும். தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியா செய்தால் தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு தப்புக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கலாம். பட் உங்க மனசுக்கு தெரியும் அது நம்ம செஞ்சது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு. அதை தப்புன்னு தெரிஞ்சு ரியலைஸ் பண்ற வரைக்கும் பரவாயில்ல. அது தப்புன்னே தெரியாம மற்றவங்க சொல்லியும் அதை ரியலைஸ் பண்ணாம அதை அப்படியே வச்சுட்டு இருந்தா அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு. தப்பை அக்செப்ட் பண்ணிட்டு நான் செஞ்சது தப்பு தான், இனிமேல் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன், இனி நான் பண்றது தப்பா இருந்தா அதை சொல்லுங்க, திருத்திக்கிறேன் இப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தா அது உங்க லைஃபுக்கு இன்னுமே கொஞ்சம் பக்கபலமா இருக்கும். யூ நோ வாட் ஐ மீன். டிராகன் இந்த படம் பிளைனா போய் பாருங்க. அதாவது இந்த டைரக்டர்ஸ் இன்டர்வியூஸ் கேட்டு ஒரு ஹைப்ல போறேன், பிரதீப் ரங்கநாதன் இதுக்கு முன்னாடி லவ் டுடே பண்ணாரு, இந்த டைரக்டர் இதுக்கு முன்னாடி ஓமி கடவுளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம பிளைனா போய் பாருங்க. இந்த படம் ஒரு விஷயம் பண்ணும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு இன்னர் சென்ஸை ஒரு கேள்வி கேட்க வைக்கும் கண்டிப்பா. அண்ட் டிஸ்கஷன் இந்த படத்தை பத்தி இருந்துட்டே இருக்கும் படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லேயர் ரைட்டிங், அதாவது லேயர் ரைட்டிங்கிறது ஒரு கிரைம் த்ரில்லர்ல தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. எவ்வளவோ படங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், மற்ற லாங்குவேஜஸ்லயா இருக்கட்டும், ரொமான்டிக் ஃபேமிலி ட்ராமால எவ்வளோ லேயர்ஸ் வச்சு எழுதுவாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற பேக் ட்ராப் எவ்வளோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு படம் இந்த டிராகன் படம். அதாவது ஒரு சீன் ஒரு கேரக்டர் வைக்கணும்னு இந்த படத்தில் வைக்கல, எக்ஸப்ட் ஒரு சில கேரக்டர். எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஓமை கடவுளேக்கும் டிராகனுக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் செகண்ட் சான்ஸ். இந்த செகண்ட் சான்ஸை ப்ரோட்டகனிஸ்ட் லீட் ரோல்ல நடிச்ச அசோக் அண்ட் டி ராகவன், இந்த ரெண்டு ப்ரோட்டகனிஸ்ட் கேரக்டர்ஸும் அந்த செகண்ட் சான்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் செல்ஃப்குள்ள எப்படி அவங்களோட உண்மையை ரியலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன லைன் தான் ரெண்டு படத்துக்கு இருக்கிற காமனான விஷயம். என்ன அங்கே ஃபேண்டசி, இங்கே எமோஷனல் ட்ராமா, மற்றபடி சேம் தான் ரெண்டு படமுமே. பட் அதை தாண்டி இந்த படம் என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கேஸ்டிங்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அருமையாக எழுதியிருக்காங்க. கேரக்டர்ஸ் ரைட்டிங்னா இப்படிதான் இருக்கணும். இந்த கேரக்டர் இந்த ஒரு சீன் தான் வருதா, அந்த சீன் எதுக்கு நான் சும்மா இருக்கணும், ஒரு டெப்த் அதுக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படத்துல வராங்க. டெக்னிக்கலா சொல்லணும்னா இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை விட்டுருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளோ கட் அண்ட் கிறிஸ்பா ஃபைனல் அவுட்டா வந்திருக்காது. அந்த அளவுக்கு விஷுவலாகவும் சரி, ஒவ்வொரு சீனும் நகர்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக எழுதியிருக்காங்க. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா ஆக்டர்ஸ் சூப்பரா நடிச்சிருந்தாலும் ஒரு எடிட் பேட்டர்ன், ஒரு தப்பான ஆங்கிள் சினிமோட்டோகிராஃபில இருந்தா அந்த பார்க்குற விஷுவல் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக கன்வே ஆகாது. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் லியோன் எனக்கு இந்த படத்துக்கு ஏற்ற மியூசிக் தான் போட்டிருக்காரு. பட் எலிவேட்டிங் மியூசிக்ஸ் 2-3 இடங்கள்ல நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருக்கலாம் தான் சில இடங்கள் பார்க்கும்போது தோணுச்சு. பர்டிகுலராக இதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பிரேக்கப் சாங்கில் ஆல்ரெடி லவ் பண்ண ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸாக அந்த மாண்டேஜ் ஷாட்ஸை ஸ்க்ரீன் பிளே டச்சில் ஆட் பண்ண விதம் எனக்கு படம் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. அந்த சாங்ஸுமே லியோன் ஜேம்ஸ் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் சொல்ல வந்த ஒரு மெசேஜ், என்னடா இது மெசேஜ் படமா அப்படின்னு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் போர்ஷன் இருக்கு. மெசேஜ் திணிக்காம ரொம்ப அழகா இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவுமே கதைக்குள்ள இருக்கிற ஒரு மெசேஜ் தான். இந்த கதைக்கு அந்த சைடு இந்த சைடு முன்னாடி பின்னாடி ஒரு கிரிஞ்சு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட வொக்காபுலரியில கிரிஞ்சுங்கிற வார்த்தையின் அர்த்தத்தின் படி இந்த படத்துல ஒரு சீன் கூட இல்லை. என்னோட பர்சனல் ஃபேவரட் கேரக்டர்ஸ் இந்த படத்துல யாரெல்லாம் கேட்டீங்கன்னா மரியம் ஜாட் சார், அனுபமா நடிச்ச கேரக்டர், சித்து, அர்ஷத் கான், இவங்க எல்லாருமே அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரா தான் படத்துல தெரியுறாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த சீன் இப்படிதானே எதிர்பார்த்தேன், இது இப்படிதானே முடியணும் அப்படின்னு ஒவ்வொரு சீனும் யோசிச்சு படம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சில சீன் நீங்க யோசிச்சது சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், சில சீன் நடக்கலையே அப்படின்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் சொல்ல முடியாது. நம்ம நினைச்சு நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்ல பார்க்கும்போது இந்த படம் ஒரு மாதிரி நெகட்டிவா தான் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். அண்டு இது இந்த படம்ட்டு இல்லை, இந்த படத்துலயாவது இதை போட்டு உடச்சிடணும், இதை பத்தி பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். பட்ஸ்ல ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுக்காக யூஸ் பண்றாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நெகட்டிவ்ஸ் அப்படின்னு மற்ற பட ரிவ்யூல ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த படத்துல இப்போ ஏன்டா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சரி எதுலையாவது சொல்லி தானே ஆகணும். ஸோ அதனால இந்த படத்துல சொல்றேன். ஏன்னா நிறைய படங்கள்ல
ஃபீமேல் கேரக்டர்ஸை கிளாமர் காமெடிக்கு மட்டுமே வந்து, அதாவது கேரக்டர் டெப்த் கொடுத்து யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த காமெடின்னு வரும்போது கிளாமரை வச்சு ஒரு விஷயம் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கு என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க. எனக்கு பர்சனலா அதை அவாய்ட் பண்ணலாம்னு நினைப்பேன். இவ்வளோ அழகா ஒரு கேரக்டரா இருக்குல்ல, அதை வந்து இப்படிதான் காட்டணுமா கமர்ஷியல் மசாலாக்காக அப்படின்னு தான் தோணும். அந்த ஒரு நெகட்டிவ் இந்த படத்துலயும் இருக்கு. பட் ஆஸ் யூஸ்வல் தட் ஒன்ட் பாதர் மீ அப்படின்னீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். என்னதான் இது நெகட்டிவா சொல்லியிருந்தாலும் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்லும் போது ஒரு நெகட்டிவா தெரியுது. பட் இந்த நெகட்டிவ் உங்களை பாதர் பண்ணுமா கேட்டீங்கன்னா, படத்துக்குள்ள போகும்போது கண்டிப்பா படம் அந்த அளவுக்கு என்கேஜா பேக்கடா வச்சிருக்கு. சொன்ன மாதிரி இந்த படத்துல டைரக்டர்ஸை வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணியிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், கௌதம் மேனனா இருக்கட்டும், மிஸ்கினா இருக்கட்டும். ஸோ டிஃபால்ட்டாக ஆஃப் ஸ்க்ரீனில் அவங்களுக்கு இருக்கிற அந்த மரியாதை அந்த கேரக்டர்ஸை பார்க்கும்போதும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆன் ஸ்க்ரீனில். என்னோட பர்சனல் ஃபேவரட் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்கின் சார் தான். நான் இன்னும் சொல்ல போனா இந்த படத்தோட ஹீரோவே எனக்கு மிஸ்கின் சாரா தான் தெரிஞ்சாரு. அண்ட் இன்னும் கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, அனுபமா பண்ண பிரீத்தி கேரக்டருக்கு எந்த அளவுக்கு கேரக்டர் டெப்த் இருந்துச்சோ, கைடு பண்ண பல்லவி ரோலுக்கு அந்த அளவுக்கு டெப்த் இல்லையோ அப்படின்னு படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே கிராஃபை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஃபெயிலியர் இருந்தா ஒரு சக்சஸ் இருக்கும், ஒரு சக்சஸ் இருந்தா அந்த சக்சஸுக்கு ஒரு ஃபெயிலியர் இருக்கும். கீழே மேல மேல கீழேன்னு ஸ்கிரீன் பிளேவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வந்து நம்மளை யோசிக்க வச்சுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ண ஸ்கிரீன் பிளே கிராஃப் வந்து இந்த படத்துல எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இந்த படத்துல ஸ்டன் கோரியோகிராஃபி பார்க்கும்போது அதை கோரியோகிராஃப் பண்ண விதம் அண்ட் ஐடியாலஜி எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. படத்துல இருக்க கேரக்டர் சில முடிவுகள் எடுப்பாங்க, அவங்க எடுத்த முடிவுகளே வந்து தப்பு தான் அப்படின்னு அந்த கேரக்டர்ஸையே ரியலைஸ் பண்ண வச்சு அது இன்னுமே கொஞ்சம் க்ளோஸ் டு ரியாலிட்டி மாதிரி ஸ்டோரியிலையும் கன்வே பண்ணி ஆடியன்ஸ்க்கு கன்வின்சிங்கா சொல்ல வச்ச ரைட்டிங் எல்லாம் ரொம்பவே ஒரு பிரில்லியண்டான ஒரு ரைட்டிங்கா எனக்கு தெரிஞ்சுங்க. இந்த படத்துல முக்கியமா டைலாக்ஸை ரொம்ப ப்ராப்பரா சட்டிலா யூஸ் பண்ணி கேரக்டர்ஸ் கிட்ட இருந்தும் பெர்ஃபார்மன்ஸா அழகா டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பண்ணியிருக்காரு. ஸோ த ஷோ ஸ்டீலர் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடேக்கு அப்புறம் இந்த படத்துலயுமே வந்து அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை டி ராகவன்கிற கேரக்டர்ல ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி அழகா நடிச்சு கொடுத்துருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லரே இல்லாம இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணி கொடுத்துருங்க. ஃபேமிலியா ஜாலியா வீக்கெண்ட்லயோ வீக் டேஸ்லயோ போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஃப்ரெண்ட்ஸா போனீங்கன்னா நல்லா கலாட்டா பண்ணிட்டு வரலாம் இந்த படத்துல. ஸோ இந்த டிராகன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. டிராகன் திஸ் 2025 வேலையில்லா பட்டதாரி பிஐபி கைண்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை. நான் வரேங்க.